வணக்கம் நண்பர்களே. தமிழகத்துக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் வந்திருக்கு. டிசம்பர் 16, 2025 நிலவரப்படி மறுபடியும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா? எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் அலர்ட்ல இருக்குன்னு வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் இதுதான். மறுபடியும் கனமழையா? அதுவும் இந்த சமயத்துல? ஆமாங்க, பதில் ஆம் தான். இப்ப வந்திருக்கிற தகவல் படி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. சரி, முதல்ல இந்த கனமழை எச்சரிக்கை பத்தி பார்ப்போம். இது இப்போ நடந்துட்டு இருக்க வடகிழக்கு பருவமழையோட ஒரு பகுதியா அடுத்த 2 to 3 நாளைக்கு நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரு முக்கியமான கேள்வி. சரி, மழை ஓகே, ஆனா புயல் ஏதாவது வருதா? புயல் அபாயம் இருக்கா? இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, முதல்ல ஒரு புது புயல் உருவாகலான்னு ஒரு கணிப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் படி புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. சோ அது ஒரு பெரிய ரிலீஃப். ஓகே, புயல் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த கனமழை எந்தெந்த மாவட்டங்களை பாதிக்க போகுது? வாங்க அந்த லிஸ்ட பார்க்கலாம். முதல்ல நம்ம வட மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை இருக்கு. சோ தலைநகரம் மற்றும் அதை சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்ததா மத்திய மாவட்டங்களுக்கு வருவோம். இங்க பாத்தீங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை, அப்புறம் நம்ம டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், இது கூடவே விழுப்புரம், அரியலூர் பகுதிகளிலும் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பாருங்க, இந்த மழை வெறும் வட மாவட்டங்களோட நிக்கல, தெற்கு வரைக்கும் பரவலா இருக்கு. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம்ல ஆரம்பிச்சு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசின்னு பல தென் மாவட்டங்களும் இந்த அலர்ட் லிஸ்ட்ல இருக்கு. இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பு, குறிப்பா மீனவர்களுக்காக. இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. கடல் ரொம்ப சீற்றமா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரி கடல் பகுதிகள், இந்த ஏரியாக்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க போகவே வேண்டான்னு ஒரு கண்டிப்பான அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. ஏன் இவ்ளோ கண்டிப்பா சொல்றாங்கன்னா காரணம் இதுதான். மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்துல பயங்கரமான சூறாவளி காற்று வீசும்னு எதிர்பார்க்கப்படுது. யோசிச்சு பாருங்க, இந்த வேகத்துல கடலுக்குள்ள போறது எவ்ளோ ஆபத்துன்னு. சரி, இந்த கனமழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது? வானிலை முன்னறிவிப்பு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாற்றத்தை காட்டுது. இப்போ இருக்கிற கனமழை போக போக படிப்படியா குறையுமா. ஆனா அதுக்கப்புறம் அதிகாலை நேரத்திலையும் ராத்திரியிலையும் பனிமூட்டம் அதிகமாகவும் சொல்றாங்க. அதாவது மழை சீசன் முடிஞ்சு மெதுவா பனிகாலத்துக்குள்ள நுழைய போறோம். சோ முதல்ல மழை, அப்புறம் பனி. இந்த வானிலை இப்படி மாறிட்டே இருக்க போகுது. இந்த திடீர் வானிலை மாற்றங்களுக்கு நாம எல்லாரும் தயாரா இருக்கோமா? அதுதான் இப்ப முக்கியமான கேள்வி. எது எப்படி இருந்தாலும் பாதுகாப்பா இருங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை அப்பப்போ செக் பண்ணிக்கங்க.